ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோத்திரி வந்திருக்கு. அதில் செம்மையாக வந்து விஜய் பார்வதி வேறு லெவலான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐபியும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரொமோத்திரி உண்மையிலே சூப்பரான ஒரு ப்ரொமோத்திரி. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்துச்சு சண்டே எபிசோடில். என்னென்னா யாரை வந்து புட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இப்போ வந்திருக்கு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆதரி எஃப்ஜேவை கிளிக்கிறாங்க. கமருதீன் ஆதரி பயங்கரமாக தாக்குறாரு. விஜய் பார்வை வச்சு செய்கிறாங்க எஃப்ஜேவை. செம்மையாக இருக்குது. ஸோ ஆதரியோட விஷயங்கள் எவிக்ஷன் வெளியே வந்ததுக்கப்புறமா ஆதரிக்கிட்ட அதிகப்படியாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் என்னவா இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஆள் எஃப்ஜே. சரிங்களா? ஸோ அவங்க வெளியேறினதுக்கு முக்கிய காரணமே எஃப்ஜே அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போச்சுல, அதாவது ஒரு விஷயம் போச்சுல. இங்கே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டாக எஃப்ஜேவை தாக்குறாங்க. என்னென்னா, இவர் இந்த கேமை விளையாடுறதுக்காக இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு யூஸ் பண்ணி விளையாண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. கமருதீனை வந்துட்டு ஆதரி கலாய்க்கிறார். என்ன கலாய்க்கிறார் தாக்குறார் அப்படின்னா, இவங்க அரோரா கிட்ட வந்து சொல்லி ஆக்சுவலாக நானும் பாரும் சேர்ந்து இந்த பொண்ணை வந்துட்டு புட் டவுன் பண்ணுற மாதிரி, அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா, சேர்ந்து வந்து அரோராவை பிரச்சனை தர மாதிரி, அவங்களுக்கு பிரச்சனை தர மாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணாங்க சார். அதாவது ஏற்றி விட்டு அழகு பார்க்குற மாதிரி சார். அவர் ஆமாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க சார் அப்படின்னு விஜய் பார்வதை வச்சு செஞ்சாங்க. எஃப்ஜே என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஜே வந்து என்னை அமுக்கணும்னு நினைப்பார். நான் சண்டை போட்டு தான் இது வரைக்கும் முன்னேறிக்கன்னு சொல்லுவார். அவர் மைண்டுக்குள்ளே என்ன தோணுது எல்லாத்தையும் சொல்லி என்னை லேபிளிங் பண்ணி அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சமாக சொல்கிறாங்க. இப்போது இவர் சொல்லும்போது, அதாவது விஜய் பார்வதி சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நேரங்களில் எஃப்ஜேக்கு விஜய் பார்வதி சண்டை வரும். அதில் மோஸ்ட்லி விஜய் பார்வதி வந்துட்டு தானாக போய் எஃப்ஜே கிட்ட சண்டை போட மாட்டாங்க. இவர் ஏதாவது கேவலமாக பேசுவார். அதுவும் இந்த பொண்ணு இருக்கும்போதும் கேவலமாக பேசுவார், இல்லாதப்போ ரொம்ப கேவலமாக பேசுவார். ஆக மொத்தத்தில் கேவலமாக தான் பேசுவார். சரிங்க? அதுவும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமருதி இவரையும் நினச்சி ஒரு விஷயத்த பண்ணுவார். இவங்க நீ யாரான்னு கத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்படியே பண்ணியிருப்பார். என்ன ஆட்டிடியூட் இது? இல்லை, என்ன ஆட்டிடியூட்? யாராவது ஒருத்தங்க இவரோட ஆட்டிடியூடை பார்த்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்களா? இந்த ஆட்டிடியூட் நல்லா ஈவன் தோ கனியும் நம்ம சபரியுமே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்களே சொல்லிட்டாங்க இந்த ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ அவர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணுச்சு. அரோரா எப்படியோ ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு அரோராவை இப்போ என்ன பண்ணுறாங்க அதே வேலை தான் இவர். அந்த பொண்ணு சரியில்லைண்ணே, அந்த பொண்ணு பேசி தான் வந்துருக்குது, நம்மளாம் எப்படி வந்திருக்கோம், அவங்க என்ன பண்ண தெரியுமா, இப்படி இன்னே இது ஆட்டிடியூட் எனக்கு புரியும். இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. கொடுமை. அவர்லாம் உள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை பாருங்கள், அதுக்கு மேலே கொடுமை. என்னத்தை சொல்ல. ஆனால் சூப்பராக விஜய் சேதுபதி முன்னாடி வந்து பலார்னு போட்டு உடச்சாங்க. நல்லா உரைச்சிருக்குமான்னு தெரில. ஆனால் இப்போ அப்படி சைலண்ட்டாக இருப்பார். ஏன்னா அவங்க அண்ணன் முன்னாடி இருக்கார்ல, விஜய் சேதுபதி அண்ணன். அவர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பேசிதாங்க வச்சுங்க அவ்வளோ குதிப்பார். ஆமாம் இப்போ என்ன, அதுவும் அந்த இந்த டாஸ்க்கு போச்சுல, இப்போ லாஸ்ட் வீக் டாஸ்க்கு, அதில் இவங்க வந்துட்டு என்ன அன்றைக்கி வெட்டிடுவேன்னு சொன்ன அந்த விஜய் தானே இது அப்படின்போது, ஆமாம் இப்போ என்ன அப்படியே சட்டையம் படிச்சு என்ன சொல்லி என்ன வேணும், என்ன இது? இதில் வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ, இது பேசுகிறது தான் வேலையே, கேமே பேசுகிறது தான். அதில் எது சொன்னாலும் அப்படி எகிர்கின்னு வரீங்க அப்படி நம்ம. ஆனால் அதுக்கு பயப்படுறாள் நம்மளால் விஜய் பார்வதி கிடையாது வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இது மாதிரி எக்கச்சக்கமான ஆளாக பார்த்தவங்க. சரிங்களா? இங்கே ஏன் வந்து சைலண்ட்டாக போகிறாங்களோ, சரி ஒரு சேஞ்சு கொடுத்துட்டோம், அதை மெயின்டைன் பண்ணுவோம், நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இப்படி தாக்கினா என்ன பண்ணுறது? சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா நம்ம வினோத். டேய் பாரு, பழைய பார்வா தான் இந்நேரம் என்ன பண்ணிட்டு ஞாபகம் இருக்குல்ல கமருதீன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது செம்மையான வார்த்தை. புரியுதுங்களா? ஸோ ஒருத்தங்க வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்கன்னா புரிஞ்சுக்கணும். இவங்க அப்போல்லாம் சைலண்ட்டாகல, இப்போ சைலண்ட்டாக இருக்காங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க. சரிப்பா, எதுக்கு இப்போ நம்மளுக்கு பிரச்சனை போயிடணும். திரும்ப குத்தி வேலையை பார்க்குறது இந்த எஃப்ஜே பண்ணுறாரு. சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்களே இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போது காலையில் கானாவனத்தை வந்து புரட்டி எடுக்கிற விஜய் சேதுபதி. சரி, ஓகே, உங்கள் மைண்டில் தான் சொன்னீங்க, அதுவும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் வினோத். இல்லைனா வினோத்தை வந்து தள்ளுறதுக்கு நிறைய பேர் உள்ளே காத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இதே அளவுக்கு வந்து எஃப்ஜே நீங்கள் கலாய்க்கலாம்ல. அங்கே ஒரு டோன் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு டோன் மாதிரி இருக்குது. இதே விக்ரம் கிட்டே பேசுகிற டோன் வேறு மாதிரி இருக்குது. விஜய் பார்வதி கிட்ட பேசும்போது அதே வேறு மாதிரி டோனாக இருக்குது. ஏன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இதே எப்படியோ இன்றைக்கி செமையான சம்பவம் சூப்பராக காத்துட்ருக்கு நம்மளுக்கு. பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.